Welcome students. So we already studied about chapter 14, unit 5, importing C++ programs in Python. So இதில் first part நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதில் செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் wrapping. அதை பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு import C++ functions and classes in Python programs. ஸோ அது மாதிரி பார்த்தோம். இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து create environment to work with both languages, execute and debugging Python programs. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டீங்க. Now we are going to see about this is chapter number 14, right? So Python program to import C++. So Python program to import C++. So அது 14.6லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். So Python contains many modules. So modules-னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்டு மாடியூல். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி எழுதிக்கலாம். So you are like a programmer, okay? For a problem, Python allow programmers to have a flexibility in using different modules as per their convenience. ஸோ நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த பெரிய ப்ரோக்ராமை நீங்கள் மாடியூலாக பிரித்து நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். The Python program what we have written contains a few new commands, so which we have not come across in basic Python program. ஸோ இப்போ நியூ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். சின்ஸ் அவர் ப்ரோக்ராம் இஸ் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் 2 different languages. ஸோ 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், C++ அண்ட் Python language. ஸோ we have to import the modules like OS system and get operator. ஓகே, ஓஎஸ்ங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஓஎஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மு, சரி, அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம்லேருந்தும் நீங்கள் இதை டிபெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ மாடியூல்னா என்ன? மாடியூல்னா என்ன? இட் இஸ் எ மாடுலர் ப்ரோக்ராமிங் இஸ் எ சாஃப்ட்வேர் டிசைனிங் டெக்னிக் டு ஸ்பிளிட் யுவர் கோட் இன்டு செப்பரேட் பார்ட்ஸ். ஸோ அந்த பார்ட்ஸ் தான் வந்து என்னது உங்களுக்கு மாடியூல்ஸ் சொல்லலாம். பெரிய பெரிய ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். The focus for this separation should have modules with no or just few dependencies upon other modules. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டிபெண்டன்சிஸ் இருக்கலாம், டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு என்ன இருக்கும், செப்பரேஷனாகவும் இருக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், மினிமைசேஷன் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இஸ் த கோல். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ரோக்ராமை வந்து டிவைட் பண்ணி மாடியூலாக நீங்கள் வந்துட்டு அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதில் ஃபங்க்ஷனில் டிசைன் பண்ணி அதில் என்ன அவுட்புட் வருதோ அதை நீங்கள் மெயின் ப்ரோக்ராமுக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது கொண்டு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஏதாவது சப்போஸ் எரர் ஃபைண்ட் பண்ணோம்னா மாடியூல் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் இது மாதிரி மாடியூலாக கிரியேட் பண்ணுறாங்க பைத்தானில். ஸோ பட் ஹவு வி கிரியேட் மாடியூல்ஸ் இன் பைத்தான்? ஸோ பைத்தானில் எப்படி வந்து நீங்கள் மாடியூல் கிரியேட் பண்ணுவீங்க? மாடியூல்ஸ் ரெஃபர் டு எ ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். எ ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் கோட், ஃபார் எக்ஸாம்பிள் factorial.py. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் மாடியூல் அண்ட் இட்ஸ் மாடியூல் நேம் வுட் பி ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாடியூல் எழுதுறோம், அது பைத்தான் ப்ரோக்ராம்ல எழுதிக்கிறோம். ஸோ அது ஒரு மாடியூல். இது அந்த மாடியூல் வந்துட்டு இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல். வி யூஸ் மாடியூல்ஸ் டு பிரேக் டவுன் த லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் இன்டு ஸ்மால் மேனேஜபிள் அண்ட் ஆர்கனைஸ்டு ஃபைல்ஸ். பெரிய ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஸ்பிளிட் இன்டு ஸ்மால் ஆர்கனைஸ்டு ஃபைல்ஸாக நம்ம பிரிச்சிருவோம். ஸோ ஃபர்தர் மோர் மாடியூல்ஸ் ஹாவ் ப்ரொவைட் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு. மாடியூல்ஸ் வந்துட்டு ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு, ஒரே கோடிங்க திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அடிஷன் ஆடுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரீயூசபிள் கோடாக இருக்கும். ஸோ 1+2ங்கிறது ஆடு, அந்த ப்ளஸ்ங்கிறது என்னது, அடிஷன். 2+3ங்கிறது என்னது, திரும்ப ப்ளஸ், திரும்ப அடிஷன் வருது. அப்போ செகண்ட் டைம் திரும்ப ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 3+4 திரும்ப ப்ளஸ் வந்து தேர்ட் டைம் ஆட் பண்ணுறோம். ஸோ 3 டைம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மெத்தடு தான் வந்து ரீயூசபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு மாடியூலை நம்ம வச்சுருவோம்.
அந்த மாடுல் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீயூசபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். திரும்ப திரும்ப ஒரே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். So we can define our most used functions in a module and import it instead of copying the definitions into different programs. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா திரும்ப திரும்ப அதே ப்ராசஸை திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாடியூலாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதே ஒர்க்கு திரும்ப திரும்ப நடந்துடும். சரி, the example of இப்போ பாருங்க def factorial of n. இந்த டிஃபைன்கிறது தான் டிஇஎஃப். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னா டிஇஎஃப் கொடுத்தாகணும் பைத்தானில். ஸோ அதை டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே, டிஇஎஃப் கொடுத்தாகணும். ஸ்பேஸு எஃப்ஏசிடிங்கிறது ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமுக்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் நேம் நம்மளாம் கொடுத்துக்கிறோம். அதில் ஃபங்க்ஷனில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் என்னங்கிற ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ டிஇஎஃப்னு இருக்கும், ஸ்பேஸு ஒரு நேம் இருக்கும், தட் இஸ் ஃபேக்ட்டு, ப்ராக்கெட்டில் ஒரு வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறோம் என்ன, அப்புறம் கண்டிப்பாக கோலன் போட்டுருங்க. இப்போ எஃப் ஈக்குவல் டு 1 நம்மளாம் வச்சுக்கிறோம். எஃப் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியலுக்கு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எஃப் ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறீங்க. இஃப் என் டபுள் ஈக்குவல் டு 0, இஃப் என் டபுள் ஈக்குவல் டு 0வா இருந்தால், ஈக்குவல் டு 0வா இருந்தால், ஃபஸ்ட்டு நம்ம வந்து என் வந்து 0ன்னு பாஸ் பண்ணோம்னா அப்போ ரெண்டுமே 0வாயிரும். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் 0வா இருந்தால், என் வந்து 0வா இருந்தால் ரிட்டர்ன் 0. ஸோ ஃபேக்டரியல் ஆஃப் 0 வந்து 0ன்னு வரணும். எலிஃப், ஸோ எலிஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. எலிஃப் என் ஈக்குவல் டு 1 இருந்தால், இஃப் என் டபுள் ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன வரும் அப்படின்னா ரிட்டர்ன் 1. அப்போ 0 இருந்தால் ரிட்டர்ன் 0, 1 இருந்தால் 1ன்னு வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேக்டரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டரியல்ங்கிறது என்னது, ஒரு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4, 1 × 2 × 3 × 4, இதுதான் வந்து என்னது, இட் இஸ் கால்டு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஒரு 4க்கு ஒரு ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கணுமா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். 1 2 3 4 வரைக்கும் என்ன பண்ணோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் கால்டு ஃபேக்டோரியல். இப்போ 0 என்டர் பண்ணான்னா 0ன்னு ஆன்சர் வந்துடும். அதுதான் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இப்போ 1 ஃபேக்டோரியலுக்கு 1 தான் ஆன்சர். இப்போ இது ரெண்டும் இல்லாமல் வேற நம்பர் கொடுத்தோம்னா என்ன ஆகும், 2 கொடுக்குறோம் 3 கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த பார்ட்டுக்கு வந்துடும், எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இப்போ எல்ஸ் பார்ட்டில் என்ன ஆயிரும்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கண்டிஷன் கிடையாது, அதனால தான் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். எல்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கிடையாது. அப்போ கண்டிஷன் வேணும்னா எலிஃப்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எல்ஸில் கோலன் கண்டிப்பாக போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஃபார் ஐ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐ வந்து ஒரு வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஐ இன் ரேஞ்ச் 1, n+1. அப்போ ரேஞ்ச் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். n+1 நம்ம கொடுத்துருக்க n வந்து என்னது 4ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 4 வரைக்கும் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், 1லேருந்து ஆரம்பித்து 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். அதுக்காக n+1 கொடுத்துருங்க கோலன். இப்போ f ஈக்குவல் டு f ஸ்டார், தட் f மல்டிப்ளை 1 i, f மல்டிப்ளை i, ஆல்ரெடி வந்து f 1 இருக்கு. இப்போ நம்ம 4 ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 1 × i வந்து now we have to see, that is for I in range 1, n+1. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபார் ஐ இன் ரேஞ்சு 1, n+1. இப்போ f ஈக்குவல் டு f × i. நெக்ஸ்ட் லைன் 20f. இப்போ இது ஒரு ப்ரோக்ராம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுதான் ஃபங்க்ஷன், ஃபேக்டோரியல் ஆஃப் என்னங்கிறது தான் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பாருங்கள் அவுட்புட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ணுறோம். F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடும். ஷார்ட்கட் கீழே F1 F2 F3 இருக்கு இல்லையா, அதில் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடும். ரன் பண்ணால் ஃபேக்டர்னு கேட்கும். 5 பாஸ் பண்ணுவோம். ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 1 × 2 × 3 × 4 × 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 120 கொடுத்துரும். ரைட். இப்போ இதோட நேம் தான் வந்து ஃபேக்டரியல் டாட் pyன்னு சேவ் பண்ணிடுறோம். ரைட்.
ஓகே. இப்ப how to import models in Python. மாடியூல்ல வந்து எப்படி பைத்தான்ல இம்போர்ட் பண்றது? So we can import definitions inside a model to another module. So we use import keyword. அப்ப importனு ஒரு ஃபேக்டர் கீவேர்டை யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். அதை வந்து இங்க கால் பண்ண போறோம், இம்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்ன அந்த ப்ராம்ப்ட் பைத்தான் ப்ராம்ப்ட்னா ட்ரிபிள் greater than symbol இருக்கணும். import factorial using module name. So we can access the functions defined by inside the module. The dot operator is used to access the function. So module name dot function name கொடுத்துடணும். பாருங்க syntax பாருங்க, module name dot function name. So for example factorial dot fact of 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா factorial வந்து module name dot fact of 5 கொடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்ல 5 கொடுத்தோம்னா ஆன்சர் டைரக்டா வந்துடும். இப்போ டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. உங்களுக்கு ஃபேக்டோரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மாடுலோட நேம், அது ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டுங்கிறது ஆப்ரேட்டர், அதை கனெக்ட் பண்ணுறது. ஃபேக்ட்டுங்கிறதுனா ஃபங்க்ஷன் கால், அந்த மாடுலில் உள்ள ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபேக்ட், அதை கால் பண்ணி ரன் பண்ணிடும். ஸோ பைத்தான் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பில்ட்-இன் மாடியூல்ஸ். The standard models can be imported in the same way as we import our user defined modules. ஏற்கனவே நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நம்மளே யூசர் டிஃபைன் பண்ணி மாடலை வச்சுக்கலாம். So we are now going to see standard modules which are required for our program to run C++ code. So standard modules எல்லாம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். Python's sys module, first module வந்து Python sys module. So in this module what will do, it will provide access to some variables used by interpreter. சில வேரியபிள்ஸ் கொடுக்கும், அது என்ன பண்ணா இன்டர்பிரேட்டர் போயிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடும். And to functions that interact strongly with the interpreter. Okay. அப்போ sys.argument v is the list of command line arguments. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், கமாண்ட் லைனா அது ஒர்க் பண்ணாது, அந்த இது வந்துட்டு உங்களுக்கு யூசருக்கு தெரியறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம் கமாண்ட் லைன். Pass to Python program. Argument v contains all the items that come along via the command line input. So it is basically an array holding the command line arguments of the program. அப்போ இது வந்து என்னது, கமாண்ட் லைன்லாம் உங்களுக்கு வந்துட்டு there is no functioning in the program, அதில் ஃபங்க்ஷன் பண்ணாது. It is basically an array holding. ஸோ அரேயில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், தட் இஸ் கால்ட் அரே. ஸோ அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு ஒரு அரேவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். யூஸ் sys.argument v. We will first have to import sys. ஸோ இம்போர்ட் sys.ட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிக்கணும். எதை, சிஸ்ங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கணும், சிஸ்டம் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் இது. The first argument sys.argument of 0. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 0ன்னு ஆர்குமெண்ட், அதில் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 0லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. இஸ் ஆல்வேஸ் த நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஆஸ் இட் வாஸ் இன்வோக்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா sys.argument of 1. இது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், யூ பாஸ் டு த ப்ரோக்ராம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மெயின் sys.argument of 1 accepts the program file, Python program, and the input file, C++ file is list array. So argument of 0. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து பைத்தானில் இது மாதிரி கால் பண்ணிக்கலாம். இன்புட் C++ ஃபைலில் அப்படியே 1 by 1 நீங்கள் இங்கே ஆர்குமெண்ட் 0 1 2 3ன்னு சொல்லிட்டு இது காப்பி பண்ணுற ஒரு மெத்தட். அடுத்து பாருங்கள் OS மாடியூல். ஸோ OS மாடியூல் என்ன பண்ணுது, பைத்தான் OS மாடியூல் வந்துட்டு இட் ப்ரொவைட்ஸ் எ வே ஆஃப் யூஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி அதில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ os.system அப்படிங்கிறது தான் இதோட மெத்தட். ஸோ இட் வில் எக்ஸிக்யூட் த C++ கம்பைலிங் கமாண்ட் இஸ் think contains Unix command which also supports C++ command. ஸோ C++ command எல்லாமே இங்கே ஆர்கனைட் பண்ணி நம்ம இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம், அதான் இங்கே மெத்தட். ஸோ os.sys. ஸோ G++. ஸோ இது ஒரு கமாண்ட், ப்ளஸ் வேரியபிள் நேம் 1, தென் மோடு, தென் வேரியபிள் நேம் 2. இப்போ os.system கோலன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் சிஸ்டம் டிஃபைன்ட் அஸ் அன் OS மாடியூல்.
ஸோ எந்த மாடல்னு சொல்லிட்டு ஓஎஸை டிக்ளேர் பண்ணிடும். அதுதான் இங்கே ஃபங்க்ஷன் சிஸ்டம். G++ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கம்பைலர், ஜென்ரல் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம். ஸோ கம்பைலர் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு மிஷின் லாங்குவேஜாக மாற்றும். லோ லெவல் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் மிஷின் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். ஸோ நேம் வந்துட்டு உங்களுக்கு வேரியபிள்னா என்னது, ஒரு வேல்யூவை வாங்கி வச்சுக்கிற ஒரு பாக்ஸு, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவை வாங்கி வச்சுக்கிற ஒரு பாக்ஸ் தான் வேரியபிள் நேமை இங்கே ட்ரீட் பண்ணுறோம். ஸோ நேம் ஆஃப் தி C++ ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .cpp ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்லேருந்து நீங்கள் C++லேருந்து இந்த வேரியபிள் நேமை கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டாம், .cppங்கிறது கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க மோடு டு ஸ்பெசிஃபை இன்புட் ஆர் அவுட்புட் மோடு. -i நீங்கள் இன்புட் மோடு, சரியா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் O ப்ரிஃபிக்ஸ்டு வித் ஹைஃபன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா O கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க, ஓப்பன். நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் நேம் டு நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .exe. அடுத்து நேம் வேரியபிள் நேம் 2 கொடுத்துக்கணும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் த கமாண்ட் டு கம்பைல் த எக்ஸிக்யூட் C++ ப்ரோக்ராம் இந்த கிவன் பிலோ. எப்படி நம்ம வந்து C++ ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா os.system G++ங்கிறது ஒரு கம்பைலர் ப்ளஸ் எந்த ஃபைலு, CPP ஃபைலு, எந்த மோடில் கால் பண்ணுறீங்க, ப்ளஸ்ஸு ஓப்பன் மோடு -1 கொடுத்துருங்க. ஓகே, ஐஃபன் போடுறோம், ஐஃபன் O ப்ளஸ் exe ஃபைல். ஸோ G++ கம்பைலர் கம்பைல்ஸ் த ஃபைல் CPP ஃபைல். எதை கம்பைல் பண்ண போது, CPP ஃபைலை கம்பைல் பண்ணுது. அண்ட் -0ங்கிறது அவுட்புட் சென்ட் டு exe ஃபைல். ஸோ அந்த வந்து என்ன ஆயிரும், exe ஃபைலை கன்வெர்ட் பண்ணி மாற்றி கொடுத்துரும். இப்போ பாருங்க நோட்டு ப்ளஸ் இன் OS system indicates that all strings are concatenate. Concatenateனா ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஆஸ்திரேலியா ஆனால் ஆஸ்திரேலியனா ரெண்டையும் சேர்த்துரும். ஓகே, ரெண்டு வேர்டை சேர்த்துரும். ராஜா ராம்ங்கிறது தனித்தனியாக இருந்துச்சுன்னா ராஜா ப்ளஸ் ராம் போட்டாமல் ராஜா ராம்ங்கிறது சேர்ந்து வந்துடும். ஆஸ் இ சிங்கிள் ஸ்ட்ரிங் அண்ட் சென்ட் தட் அஸ் ஏ லிஸ்ட். ஒரே ஸ்ட்ரிங்காக மாற்றிடும், ரெண்டு வேர்டை ஒரே வேர்டாக மாற்றும். அதுதான் வந்துட்டு கன்காட்டினேட். நெக்ஸ்ட் பாருங்க பைத்தான் கெட் ஆஃப்டர் மாடல். ஸோ பைத்தான் கெட் அவுட் மாடல் என்ன பண்ணணும்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஃப்ரேஸ் ஸ்பிளிட் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸ்பிளிட் பண்ணும், உங்களுக்கு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிடும். திஸ் மாடல் ப்ரொவைட்ஸ் 2 functions டு எனேபிள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் பார்சிங். ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் தான். ஒரு ப்ரோக்ராமருக்கு நோட்டிஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை கமாண்டு கொடுத்துடலாம், கமாண்ட் லைன்ட்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம், பார்சிங். ஓகே, இப்போ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த கமாண்டுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் உங்களுக்கு பாஸ் ஆகிடும். ஸோ get_opt method. So this method parses command line options and a parameter list. Following syntax. What is the syntax? உங்களுக்கு வந்துட்டு முதல்ல என்னது, opts, arguments, which is equal to get_opt of argument பாஸ் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ், அதுலேயே லாங் ஆப்ஷன்ஸ். இதான் மெத்தட். அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பிங்கிறதுனா திஸ் இஸ் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஒவ்வொரு வேல்யூ ஸ்பிளிட்டடாக இருக்கும், அதை அப்படியே நீங்கள் கம்பைல் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆப்ஷன் that the Python program recognizes as input for output. Input or output options like I na input, 0 na that is O na output. அது கோலன் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு லாங் ஆப்ஷன்ஸ். திஸ் பேராமீட்டர் இஸ் பாஸ்ட் வித் a list of strings. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கோட தான் சேர்ந்தா இந்த லாங் ஆப்ஷன்ஸ் அப்படி ஒர்க் ஆகும். ஆர்குமெண்ட் ஆஃப் லாங் ஆப்ஷன்ஸ் should be followed by an equal sign. ஸோ ஈக்குவல் சைனோட தான் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் the C++ file name will be passed as a string and I also will be passed along with the indicated as the input file. ஸோ ஐயை வந்து நம்ம இன்புட் ஃபைலாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஃபினேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we are going to use in file.
ஸோ கெட் ஆப்டட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ். ஸோ ஈச் எலிமெண்ட் வேல்யூ செப்பரேட்லி டிஃப்ரெண்ட் லிஸ்ட். ஸோ தட் இஸ் அரேஸ் அப்படின்னு இருக்கும். ஆப்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸாகவும் இருக்கலாம், ஆர்குமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஆப்ஸ் என்ன பண்ணும், ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இட் கண்டெயின்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்பிளிட்டட் ஸ்ட்ரிங்ஸ். லிஸ்டட் ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு வந்து லிஸ்டட் ஸ்ட்ரிங்காக அதை வச்சுக்கோம். Path and arguments contains any string if at all not splitted because of wrong path or mode. Arguments will be empty array if there is no error in splitting strings by getOpt. ஸோ உங்களுக்கு வந்துட்டு முதல்ல ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்கும். ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா அதை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கோம். அதில் சப்போஸ் எம்டியாக இருந்ததுன்னா தேர் இஸ் நோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் the Python code which is going to execute C++ file p4 command line will have a getOpt method like the following one. இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து C++ file p4னு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்க. ops, arguments. So options, arguments which is equal to getOpt dot getOpt of argument b, input முடிஞ்சதுனால i கொடுத்துக்கிறீங்க, கோலன் கண்டிப்பாக இருக்கணும், single quoteல I file, input file which is equal to கொடுத்தணும். இதான் மெத்தட். ஸோ வேர் ஆப்ஷன் கண்டைன்ஸ் OPTS என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -ia, -iனா இன்புட் வேல்யூ, அப்புறம் அந்த ஃபைல் நேம் p4ங்கிறது ஃபைல் நேம். இப்போ -i கோலன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நத்திங் பட் மோட் ஷுட் பி ஃபாலோட் பை கோலன். ஸோ இந்த ஆப்ஷன் இன்புட் ஆப்ஷன் கொடுத்துட்றோம். ஆனால் என்ன இருக்கணும், உங்களுக்கு கோலன் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபைலோட பாத் நேம் p4 ஃபைல் நேம் பாத் நேம். ஸோ வேல்யூ நத்திங் பட் த அப்சல்யூட் பாத் ஆஃப் C++ ஃபைல். அந்த C++ ஃபைலோட ஒரு ஃபைல் அங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. என்ன ஃபைலு p4ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத C கோலன் உள்ள பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே இருக்குது. அதை அப்படியே எடுத்து கால் பண்ணுறோம். ஸோ என்டையர் கமாண்ட் லைன்ஸ் ஆர் பார்ஸ்டு அண்ட் நோ லெஃப்ட் ஓவர் ஆர்குமெண்ட். உங்களுக்கு வந்து என்ன கமாண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும், கமாண்ட்ஸ் ஆர் பாஸ் பண்ணிடும். the second arguments will be empty. so emptyனா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் போட்டு கொடுத்துரும். if arguments is displayed using print and the command it displays the output as a empty. ரைட். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் ப்ராம்ப்ட்ல பிரிண்ட் ஆர்குமெண்ட்ஸும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியா டிஸ்பிளே பண்ணும். அவ்வளோதான். ஸோ நோட் பாருங்க, யூ கேன் செக் அவுட் த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் பைத்தான் ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் அண்ட் வாட் தே ஆர் ஃபார். தீஸ் ஃபைல்ஸ் ஆர் இன் LIB டைரக்டரி. ஸோ library டைரக்டரி which contains standard modules. ஏதோ ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ், பைத்தான் ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. inside the location where Python is installed. ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு அதெல்லாம் அதில் வந்துடும். some more command for wrapping C++ code. இப்போ wrappingனாலே உங்களுக்கு என்னது, அப்படியே அடுத்தடுத்த லைனை அப்படியே கொண்டு வந்துடும். அந்த ஃபைலுக்குள்ளாரையே அந்த ஸ்பேஸுக்குள்ளாரையே அந்த லெட்டர்ஸை வந்துட்டு ஒன்று என்ன பண்ணுறோம், அப்படியே மெர்ச் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு மெத்தட் பாருங்க, if underscore name underscore double quotes and single quotesல underscore main underscore next main of sys dot argument okay one column. இப்போ underscore name underscore ஸ்பெஷல் வேரியபிள் இன் பைத்தான். ஸோ இது அப்படியே ஸ்பெஷல் வேரியபிள் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா since there is no main function in Python, when the command to run a Python program is given into interpreter, the code that is level 0 indentation is executed. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தோம்னா இதுலேருந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு லெவல் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆகும். however before doing that interpreter will define a few special variables. So underscore name underscore is once a special variable. The default stores the name of the file. அப்போ இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஸ்டோர் அஸ் எ ஃபைல் நேம். ஃபைலோட நேமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு கமாண்டு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு மெயின் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஸ்பெஷல் வேரியபிள் விச் இஸ் டிஃபால்ட் stores the name of the file. If the source file is executed as main program. ஸோ மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டிஃபால்ட் நேம் எடுத்து ரன் பண்ணணும். the name
underscore name underscore is a built-in variable which evaluates to the name of the current module. அந்த நேம்ல ஏதாவது கொடுக்க போறீங்க. நீங்க கரண்ட் மாடியூலோட நேம் ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே கால் பண்ணி ஒர்க் ஆகும். So for the example, if underscore name underscore which is equal to single quotes and underscore main underscore next line main sys dot argument of 1. If the argument line Python program itself is going to execute first. First வந்து உங்களுக்கு என்ன எது பண்ணணும்னா உங்களுக்கு அந்த எக்ஸிகியூஷன்ல உள்ள பைத்தான் ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மெயின் கண்டைன்ஸ் நேம் ஆஃப் தி பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் பைத்தான் ஸ்பெஷல் வேரியபிள் நேம் ஆல்சோ கண்டெயின் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமும் தனியாக இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே கால் பண்ணிக்கலாம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் கால்ஸ் மெயின் விச் இஸ் பாஸ்ட் வித் C++ ஃபைல் as ஆர்குமெண்ட். C++ ஃபைலை அப்படியே நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த நேம். அப்போ நேமில் வந்து எதை மென்ஷன் பண்ணணும் நீங்கள் யூ ஹவ் டு மென்ஷன் தி நேம் ஆஃப் தி பைத்தான் ப்ரோக்ராம். நோட் பாருங்க. ஸோ sys dot argument of 1 get everything after the script name file name. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபைல் நேமில் உள்ள எல்லா ஸ்கிரிப்டையும் இங்கே கொண்டு வந்துடும். ரிமெம்பர் string dot slicing. string slicing you have studied in chapter 8. string slicing ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் எப்படி ஸ்பிட் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துருப்போம் ஏற்கனவே சாப்டர் 8ல. ஸோ அதை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ in next class we are going to see about a Python program executing C++ program using control statement. Okay, right. Thank you, students.